இந்த டோன் நான் ஷூட் பண்ண போகிறேன்னா அந்த கலர் பேலட் வந்து ஆர்ட் டைரக்டரை கூட்ட வச்சுட்டு இது பண்ணலான் இருக்கோம். இது பண்ணால் தான் ப்ரௌன், ஒயிட்டு, லிட்டில் பிட் ஆஃப் வார்ம் இந்த டோனுக்குள்ளே தான் உங்கள் செட்டும் இருக்கணும். அப்போ தான் அப்படியே ஒரு சீம்லெஸ்ஸாக இருக்கும்னு டிசைட் பண்ணுவோம். அடுத்தது காஸ்டியூம் டிசைனர் வருவாங்க. அவங்களுக்கும் இந்த பேலட்டுக்குள்ளே தான் உங்கள் ட்ரெஸ் இருக்கணும். சடனாக ஒரு பிரைட் ரெட்டு போட்டால் பாப் அவுட் ஆகும், இல்லை பிங்க் போட்டிங்கன்னா அப்போ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் வந்து நான் சொல்லிடுவேன். இந்த மாதிரி வந்து கிளி பச்சை, இந்த பிங்க்கு, இந்த ப்ளூலாம் அப்படியே சினிமாவில் டெலீட் பண்ணிட்டுங்க, நம்ம படத்துக்கு சம்மந்தம் இல்லை. இதுதான் 1 2 3 4 10 இருக்குது. இந்த 10 கலருக்குள்ளே தான் உங்கள் ஸ்கீம் வரணும். என்ன பண்ணாலும் இதுக்குள்ளே தான் வரணும். சோகமான சீன்னா இது, சந்தோஷமான சீன்னா இது, ஆக்ஷனுக்கு இதுன்னு டிசைட் பண்ணிட்டோம். அந்த பேலட்டை வச்சுட்டு தான் நான் சொல்கிறது 9-10 இயர்ஸ் பேக் அப்போ இருந்து அதான் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா படங்களுக்கும் வந்து கலர் பேலட்டை வச்சுக்கிட்டு. அது என்ன அட்வான்டேஜ்னால் அவங்களுக்கும் ஒரு டிசிப்ளின் செட் பண்ணுது, நமக்கும் படத்தில் ஒரு டோனுன்னு போகிறீங்க வச்சுக்கோங்களேன், 2-3 சீன் நல்லாயிருக்கும், ஒரு சீனில் கேவலமாக இருக்கும். பிகாஸ் கோஆர்டினேஷன் கிடையாது. ஸோ ப்ரொடக்ஷன் டிசைனோட கேமராமேன் கோஆர்டினேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இன்றைக்கி சினிமாவில் வந்து தத்ரூபமாக எடுக்கணுன்னா கூட அதுக்கு ஒரு டிஸ்கஷன் வேணும். இப்போ வெற்றிமாறன் மாதிரி படங்கள் நேச்சுரல் எடுத்தால் கூட அதில் வந்து ஒரு விபத்து, ஒரு ட்ராஸ்னால், ஒரு ஜெயில் அப்படின்னா ஜெயில் வந்து எவ்வளோ ஏஜிங் இருக்கணும், என்ன ராட் கலர் இருக்கணும், அப்புறம் கேமராமேன் என்ன டோனில் போகிறாருன்றதுலாம் வந்து டிஸ்கஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டிஓபி, காஸ்டியூம் டிசைனர் அண்ட் ப்ரொடக்ஷன் டிசைனர் வந்து 3 பேரும் வந்து தே ஹேவ் டு கோ இன் சிங்க். அப்போ தான் அந்த ஒரு யூனிஃபைடு லுக் கிடைக்கும்.